நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. செய்திகளாக்கப்பட்ட சமீபத்திய நிகழ்வுகள் என்னென்னு நமக்கு தெரியும். ஆனால் அதோடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது நம்ம ரோபோ கிட்ட பேசினா தான் முடியும். அதுக்கான நேரம் வந்துடுச்சு நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சுட சுட நிறைய மேட்டர் இருக்கு, நேரடியா சப்ஜெக்டுக்கு போலாமா? இதோ உடனே ஆரம்பிச்சிடலாம் ரோபோ. நடந்து முடிஞ்ச சூரிய கட்சி பொதுக்குழு தானே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இப்போதைக்கு வேற எது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா இருக்க முடியும்? அதேதான், பொதுக்குழு தொடர்பான பின்னணி தகவல்கள் நிறைய இருக்கு. வரிசையா சொல்றேன், கேளு. இரு ரோபோ, நீ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிடு. கேளு விக்ரம், என்ன டவுட்? தலைவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரால் கலந்துக்க முடியாதுன்னு தானே 20ஆம் தேதி நடக்க இருந்த பொதுக்குழுவை தள்ளி வச்சாங்க. ஆனால் இப்பவும் தலைவர் இல்லாமலே நடந்திருக்கு. என்ன மேட்ரு? அதை பத்தி நானும் விசாரிச்சேன் விக்ரம். 2 விதமான தகவல் கிடைச்சது. ரெண்டையும் சொல்றேன், எது சரியா இருக்கும்னு நீயே முடிவு பண்ணிக்க. விட்டா ஏபின்னு ஆப்ஷன்லாம் கொடுப்ப போல. சரி சொல்லு. தலைவர் கலந்துக்கிறத உறுதி செஞ்சு திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டாங்களாம். ஆனா முதல் நாள் இரவு எதிர்பாராத விதமா பொதுக்குழுவுல கலந்துக்க முடியாத அளவுக்கு தலைவர் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாராம். அதனாலதான் அவர் இல்லாமலேயே பொதுக்குழுவை நடத்த வேண்டியதாயிடுச்சுன்னு சிலர் சொல்றாங்க. இது முதல் தகவல். ரெண்டாவது, பொதுக்குழுவில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அதுக்கு கருத்துக்கள் மட்டுமில்லாம எதிர்ப்புகள் தெரிவிக்கிறதுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்கு. தலைவர் கலந்துகிட்டா அவர் இருக்கிற தைரியத்துல சில தீர்மானங்களுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் தொண்டர்களை பார்த்ததும் தலைவர் உற்சாகமாகி அவங்க பேச்சை கேட்டுடுவாரோங்கிற அச்சத்திலையும் அவர் கலந்துக்க விடாம செஞ்சிட்டாங்கன்னு இன்னும் சிலர் சொல்றாங்க. இதுதான் 2வது தகவல். கலந்துக்க விடாம செஞ்சது யாருன்னு சொல்ல மாட்டியே? என்ன விக்ரம், இத கூட புரிஞ்சுக்க முடியாதா? சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்கறியே. ரைட்டு, விடு. இப்போ சொல்லு, வேற என்ன பின்னணி தகவல்கள் இருக்கு? சூரிய கட்சி வரலாற்றிலேயே 1 மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்ச பொதுக்குழு இதுவா தான் இருக்கும்னு பேசிக்கிறாங்க. ஆமா, ஏன் அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சது? வழக்கம் போல பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா வழக்கமா நடக்கிற மாதிரி அத்தனை பேருக்கும் பேச வாய்ப்பளிக்கப்படல. பேசினா தானே கருத்துக்களையும் எதிர்ப்பையும் பதிவு செய்வாங்க. முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் பேசணும்னா அதுக்கு பேர் பொதுக்குழுவே இல்லையே. நீ ரொம்ப லேட் விக்ரம். பொதுக்குழு நடந்து முடிஞ்ச அன்னைக்கே இதை நிறைய பேர் ஆஃப் த ரெக்கார்ட்ல பதிவு செஞ்சுட்டாங்க. என்னன்னு? பொதுக்குழுங்கிற பேர்ல இளைய தலைவருடைய பதவியேற்பு விடாதான் சிறப்பா நடந்து முடிஞ்சதா பேசிக்கிறாங்க. எல்லா பக்கமும் அப்படித்தானே நடக்குது. இப்ப டைவர்ட் ஆகாத விக்ரம், இலை கட்சி மேட்டருக்கு அப்புறம் வருவோம். அதுவும் சரிதான், நீ கண்டினியூ பண்ணு. வேற என்னென்ன தகவல்கள் இருக்கு? விதிப்படி அந்த கட்சி பொருளாளர் செயல் தலைவரா ஆக முடியாதான், துணைத் தலைவரா தான் ஆக முடியும். அப்படி துணைத் தலைவரானா எந்த முடிவையும் தன்னிச்சையா எடுக்க முடியாம எல்லாத்துக்கும் தலைவர்கிட்டயே போய் நிக்கணுங்கிற காரணத்தால விதிகளை திருத்தி செயல் தலைவர் பதவி வழங்கியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பதவியை வச்சு அவர் என்னெல்லாம் செய்யலாம்? எதுக்கெல்லாம் அவருக்கு அதிகாரம் இருக்கு? செக்ல கையெழுத்து போடுறது மாதிரியான எல்லா முக்கிய முடிவுகளையும் தலைவர் அணுகாம எடுக்கலாம். இவ்வளவு ஏன், கட்சியிலிருந்து தலைவரையே தூக்குற அதிகாரம் கூட இந்த பதவிக்கு இருக்கிறதா பேசிக்கிறாங்க. பாத்து ரோபோ, நீ ரொம்ப ஓவரா போற. அடுத்த தகவலை சொல்லு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அரசியல் நோக்கர்கள் சில சொல்ற கருத்து இருக்கு. இதுவரைக்கும் தலைவருடைய குடும்ப சொத்தா இருந்த சூரிய கட்சி கொஞ்சம் கொஞ்சமா இளைய தலைவருடைய தனிப்பட்ட சொத்தா மாறிக்கிட்டு வருதான். வர வர அரசியல் நோக்கர்களும் ஒன்ன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி ஒரு கருத்தை எந்த அடிப்படையில சொல்றாங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு விக்ரம், சிலதை மட்டும் சொல்றேன், கேளு. தலைவருடைய இன்னொரு வாரிசான மதுரை மாவீரன் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்படல. அவருக்கோ அவருடைய மகனுக்கோ பேசினபடி பதவி கிடைக்க வாய்ப்பு குறைவுதான். என்ன ரோபோ இப்படி சொல்ற? இதுதான் டீல்னு நீ தானே சொன்ன? அரசியல்ல எப்ப வேணா எது வேணா நடக்கலாம் விக்ரம். ஏதாவது இடக்கு மடக்கா கேட்டா இதை சொல்லிடு. அதுதானே விக்ரம் உண்மை. அதனால அப்பப்போ சொல்றத மைண்ட்ல அப்டேட் பண்ணிக்கோ. நாம எங்க விட்டோம்? மதுரை மாவீரனுக்கோ அவருடைய மகனுக்கோ பதவி கிடைக்கிறது டவுட்டு தான் சொன்னேன். அவங்க மட்டும் இல்ல, அந்த வரிசையில நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த கட்சியில மாநில துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்த பெண் ஒருத்தர் உயிரிழந்தார். அந்த பதவி இன்னும் யாருக்கும் வழங்கப்படாத நிலையில தலைவருடைய பெண் வாரிசுக்கு வழங்கப்படும்னு பலரும் நினைச்சாங்க. அவங்களும் தனக்கு அந்த பதவி வேணும்னு கேட்டதா கேள்விப்பட்டனே. கேட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கிற ஐடியா செயல் தலைவருக்கு இல்லையா. அதனால அவங்க ஆதரவாளருக்கு தங்கிட்ட இருந்த இளைஞரணி பதவியை கொடுத்துட்டாரு. ஓஹோ, கைவசம் இருக்கிற பொருளாளர் பதவியை இவரே வச்சுக்குவாரா இல்ல யாருக்கும் கொடுத்துடுவாரான்னு தெரியல. தலைவர் மருமகனான அந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கேட்டிருக்காரு. அநேகமா அவருக்கு அல்வாதான்னு நினைக்கிறேன். இப்போ புரியுது ரோபோ.
நிஜமாவே கூட்டு குடும்ப சொத்து தனி குடும்ப சொத்தாயிடுச்சு போல. இன்னும் ஏதாவது உதாரணம் இருக்கா? இல்லாமலா? சொல்றேன் கேளு. அந்த கொட்டு மேல அறக்கட்டளையும் இப்ப இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, செயல் தலைவருடைய மகன் கதாநாயகன் தான் அறக்கட்டளை நிர்வாகத்தை பாத்துக்கிறாராம். அதுல வழக்கத்துக்கு மாறா சில மாற்றங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். இப்போதைக்கு நீ சொல்ற இந்த மறைமுக மாற்றங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் பகிரங்கமா வெளியே தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இலைக்கட்சி மேட்ருக்கு அப்புறம் வருவோம்னு அப்போ சொன்னியே, இப்போ வரலாமா? வரலாம். ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். சொல்லுறப்போ இலைக்கட்சி விவகாரம் என்ன? இலை கட்சி முன்னாள் தலைமை மறைந்து 1 மாசம் முடியறதுக்குள்ள அந்த கட்சியை அடுத்து யார் வழி நடத்த போறாங்கன்ற குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கு சிலர் சில வேலைகளை இறங்கி செஞ்சு அதுல வெற்றியும் கண்டுட்டாங்க. இப்போ அடுத்து என்ன செய்ய காத்திருக்காங்கன்றதுதான் மேட்டர். அதுக்குள்ள அடுத்த டார்கெட்டா? என்னது அது? நேரடியா எதுவும் செய்யலனாலும் சில முக்கிய நிர்வாகிகளை தூண்டிவிட்டு அவங்க மூலமா நினைச்சதை சாதிச்சுக்கிறாங்கன்னு கட்சிக்குள்ளேயே பலர் பேசிக்கிறாங்க. புரியல, தெளிவா சொல்லு. கட்சி பொறுப்புக்கு வர்றதுக்காக எப்படி அந்த 2 நிர்வாகிகளையும் பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஆட்சி பொறுப்புக்கு வர நாடாளுமன்ற பொறுப்பு வகிக்கிறவரை தூண்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்பவாவது புரியுதா? ஓஹோ, அதான் அவர் போற இடத்துலலாம் அதை பத்தியே பேசுறாரா? பரவாயில்ல, எந்த சுவிட்சை போட்டால் எந்த லைட் எரியும்னு தெரிஞ்சு பக்காவாக கை நகர்த்துறாங்க. சீக்கிரமே ஆட்சி பொறுப்புக்கும் வந்துடுவாங்க போலயே. அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்னென்னமோ நடக்குது. மத்தியில் ஆள்றவங்க எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. அப்படி சொல்லிட முடியாது விக்ரம். கட்சிக்குள்ள என்ன நடந்தா நமக்கு என்னன்னு இத்தனை நாள் சும்மா இருந்திருக்கலாம். ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்கன்னா நிச்சயமா ரியாக்ஷன் இருக்கும். எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இருக்கும்னு நீ நினைக்கிற? இதில் நான் நினைக்கிறதுக்கு வேலையே இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா அவங்க மேலே இருக்கிற வழக்கை வச்சு லாக் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்காங்களாம். அதே சமயம் அப்படி நடந்தா அதுக்கு கவுண்டர் என்னங்கிறத பற்றியும் இலை தரப்பு தீவிரமாக ஆலோசிக்கிறதா தகவல்கள் வருது. எல்லாரும் ஆளுக்கு ஆளு தான் போல. என்னென்னமோ நடக்குது, இனியும் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் கேளு. இலை கட்சிக்கு சொந்தமான தொலைக்காட்சி குழும நிர்வாகத்துக்கு புதிய தலைமை வர இருக்காங்க. அவங்க இப்போ இருக்கிற தலைமைக்கு ரொம்ப வேண்டியவங்களாம். அதுவும் மறைந்த முன்னாள் தலைமை இருக்கும்போது நீக்கப்பட்டவங்களாம். ஆக மொத்தத்தில் தலைமை இல்லாத கட்சியிலையும் இருக்கிற கட்சியிலையும் ஒரே விஷயம்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த மேட்ரு. சூப்பர் விக்ரம், செம்மையா ஒரு மேட்டர் எடுத்து கொடுத்துருக்க. 2 கட்சியிலையும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குதுன்னு சொன்னதும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. சரி, பில்டப் போதும், விஷயத்துக்கு வா. கருப்பு பண பதுக்கல் தொடர்பா ரீசெண்டா கைது செய்யப்பட்ட ரெட்டி அண்ட் டீமுடைய முக்கியமான டைரி ஒன்று சிபிஐ கையில சிக்கியிருக்கான். அது மூலமா மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வரப்போகுதுன்னு பேச்சு அடிபடுது. இது வரைக்கும் வந்ததுக்கு மேல புதுசா அப்படின்னா திடுக்கிடும் தகவல்கள் வரப்போகுதான். இது நாள் வரைக்கும் ரெட்டிக்கு இலைக்கட்சி பிரமுகர்கள் வட்டாரத்துல மட்டும்தானே தொடர்பு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆமா, முக்கிய நிர்வாகிகள் பலருடைய பெயரும் அடிபட்டுச்சே. அந்த லிஸ்ட்ல மேலும் பலர் ஆட் ஆகுறாங்க. அதுவும் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க. இது புதுசா இருக்கே. யார் யாரெல்லாம்? இலை கட்சி பிரமுகர்களோட தொடர்பு வச்சிருந்த ரெட்டி அந்த கட்சிக்கு நேர் எதிரியான இன்னொரு பிரதான கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளோடும் தொடர்புல இருந்திருக்காரு. கூடவே இன்னொரு கட்சி தலைவரான முறுக்கு மீசக்காரரும் தொடர்புல இருந்திருக்காரு. அடகப்பா, ரெட்டி அவ்வளோ பெரிய டக்காலிட்டியா? காசு தான் எல்லாத்துக்கும் காரணம். விக்ரம், ரெட்டி டைரியை இப்பதான் சிபிஐ ஓபன் பண்ணிருக்கு. இன்னும் நிறைய அதிரடி தகவல்கள் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதெல்லாம் வர வர பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த மேட்டருக்கு போகலாம். ஒவ்வொரு மாசமும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சம்பளம் வாங்குறவங்க அரசு ஊழியர்கள் தான். கடந்த மாசம் கூட 31ஆம் தேதி சனிக்கிழமைங்கிறதால அதுக்கு முந்தின நாளான 30ஆம் தேதியே எல்லாருக்கும் சம்பளம் வந்துடுச்சு. அவங்க வேலை செய்யறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? காக்கிகளுக்கு மட்டும் சம்பளம் வரலையாமே, பாவம் இல்லையா அவங்க? என்ன ரொம்ப சொல்ற? புத்தாண்டு வேற பிறந்திருக்கு, இன்னும் சம்பளம் வரலையா? இப்போ வரைக்கும் பாதி பேருக்கு மேல சம்பளம் வரலையாம். டிசம்பர் 25 கிறிஸ்மஸ், ஜனவரி 1 நியூ இயர்னு வரிசையா பண்டிகைகள் வர்றதுனால காக்கிகள்ல பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சம்பளத்துல அட்வான்ஸ் வேணும்னு எழுதி கொடுத்து வாங்கிக்கிறது வழக்கம். அப்படி எழுதி கொடுத்த சிலருக்கே இன்னும் காசு வரலையாம். இதை பத்தி முறையிட்டா உயரதிகாரிகளும் கண்டுக்க மாட்டாங்களாம். அவங்களால என்ன செய்ய முடியும்? பாவம். சரியா வேலை செய்யலைன்னா மெமோ கொடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தப்பு செஞ்சா சஸ்பெண்ட் பண்ணலாம். ஒழுங்கா வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை தானே. சரி, இவ்வளோ லேட் ஆகுறதுக்கு காரணம் என்னவா? கஜானால காசு இல்லையாம், கடன் அதிகமாயிருக்கான். அடப்பாவுமே, மற்ற துறைகளை சேர்ந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்கு, காக்கிகளுக்கு சம்பளம் கொடுக்க மட்டும் காசு இல்லையாமா? நல்லா இருக்குதே கதை. சரி விடு, பொங்கல் கொண்டாடுறதுக்காகவாவது எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கும்னு நம்புவோம். அடுத்த மேட்டருக்கு போலாமா? அதான் சரி, சொல்லு, அடுத்த மேட்டர் என்ன? ரேஷன் கடைகள் மூலமா நடக்கிற நூதன கொள்ளை தான் அடுத்த தகவல்.
அதை பற்றி எத்தனை தடவை பேசுறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ரோபோ. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் ஏன் சொல்ல போறேன்? இது புதுசு விக்ரம். ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, சொல்லு. முன்னாடிலாம் ரேஷன் கடைகளில் வச்சிருக்கிற பொருட்களை அதிகாரிகள் உதவியோட திருட்டுத்தனமாக கடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், எத்தனை லாரி மாட்டிருக்கு, நாமளே எத்தனை தடவை செய்தி போட்டிருக்கோம். சொகுசு கார்லலாம் கூட கடத்திருக்காங்களே. சமீப காலமாக அப்படிப்பட்ட செய்திகள் எதுவும் கேள்விப்பட்டியா? இல்லையே. ஆமாம், குறைஞ்சிடுச்சு. எல்லாரும் திருந்திட்டாங்களா என்ன? நீ வேற விக்ரம், வெளியே தெரியாத அளவுக்கு நூதனமாக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் வெளியே எங்கேயும் கொண்டு போகிறதில்ல. ரேஷன் அரிசி கடத்தல் பேர் வழிகள் எல்லாருமே பெரும்பாலான ரேஷன் கடைகளுக்கு எதிரிலையோ பக்கத்துலையோ மளிகை கடை போட்டு உட்கார்ந்துட்டாங்க. அட பாவீங்களா, கடையே போட்டாங்களா? குறிப்பிட்ட உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? 1-2 இருந்தால் சொல்லலாம். சென்னை சாலிகிராமம், KK நகர்னு முக்கால்வாசி இடங்கள்ல அப்படித்தான் இருக்கு. வர்ற அரிசியை அங்கேயே இறக்கி அப்படியே பாலிஷ் போட்டு வித்துடுறாங்களாம். கடத்தலை தடுக்க அரசும் அதுக்குன்னு இருக்கிற தனி விங்கும் எவ்வளவு யோசித்தாலும் அதுக்கும் மேலே கடத்தல்காரங்க யோசிக்கிறாங்களே. சரி, பிரேக் போகலாமா இல்லை அடுத்த மேட்ரு போகலாமா? பிரேக் போயிட்டு வந்து அடுத்த மேட்டருக்கு போகலாம் விக்ரம். கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் ரோபோ. அடுத்த சுவாரஸ்யம் என்ன? த்ரில்லிங்கான சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, சொல்லட்டுமா? எல்லா ஜானரையும் கலந்து அடிக்கிறியே, போட்டு தாக்கு. குழுகுழு மாவட்டத்தில் இருக்கிற யானைகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை குறிவச்சு சட்டவிரோதமாக ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. சமீப காலமாக பிரபலம் அடைஞ்சுக்கிட்டு வர அந்த பிஸ்னஸால மிகப்பெரிய விபரீதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. த்ரில்லர் ஸ்டோரின்னு தானே சொன்னேன், சஸ்பென்ஸ் ஸ்டோரி இல்லைல்ல. விவரமாக சொல்லு. உனக்கு புரிகிற மாதிரி நல்லா டீட்டெயிலாகவே சொல்கிறேன், கேளு. நாள்தோறும் வந்து செல்ற பல ஆயிரம் சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக வனத்துறை சார்பாக பல்வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யானைகளுக்கு உணவளிக்கும் நிகழ்ச்சி, காட்டுக்குள்ள இருக்கிற வன உயிரினங்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க யானை சவாரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே பாதுகாப்பாக தான் செயல்படுத்துகிறாங்க. ஆனால் தனியார் வாகனங்கள் மூலமாக சிலர் த்ரில் எதிர்பார்க்குற பயணிகளை குறிவச்சு ஆபத்தான விளையாட்டை விளையாடுறாங்க. அப்படின்னு ஆபத்தான விளையாட்டு அது? அதை தானே கேட்குறேன். ஒரு ஓப்பன் ஜீப்பில் பயணிகளை ஏற்றிக்கிட்டு அடர்ந்த காட்டு பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் இரவு நேரத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்கிற விலங்குகளை சீண்டி விட்டு விளையாடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யானைகள் கிட்ட போனதும் அதுங்க ஜீப்பை விரட்ட ஆரம்பிக்குது. இவங்க ஜீப்பை வேகமாக இயக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டு இன்ஜினை ரைஸ் பண்ணுறாங்க. அந்த சத்தம் கேட்டதும் யானைங்க ஓடிடுது. இந்த விளையாட்டுக்கு பேர் எலிஃபென்ட் சேசிங். இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட பாவீங்களா, கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்கே ரோபோ. வனத்துறை அதிகாரிகளுக்கு இது தெரியாதா? இதை பற்றி தெரிஞ்ச ஒரு சில அதிகாரிகளும் அவங்க பங்கை வாங்கிட்டு ஒதுங்கிடுறாங்களாம். இரவு 10 மணிக்கு மேலே ரிசார்ட்டுகளுக்கு தனியார் வாகனங்கள் போகும். அங்கு தங்கியிருக்கிற பயணிகள் நபர் ஒருத்தருக்கு 3500 ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த பயணத்துக்கு போகிறாங்க. அந்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த ரிசார்ட்டுக்கும் சில வன அதிகாரிகளுக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விபரீதமும் நடக்கலையா என்ன? சின்னதாக அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு விக்ரம். பெரிய விபரீதம் ஏதாவது நடந்தாதான் வன உயரதிகாரிகள் கவனத்துக்கு இந்த விஷயம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே கவனத்தில் எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. சொல்கிறத சொல்லிட்டோம். நீ அடுத்த மேட்டரை எடுத்து விடு. அடுத்தது காமெடி சப்ஜெக்ட். கம்பத்தில் சோதனைக்காக போன அதிகாரிகளுக்கே சோதனை நடந்த காமெடி. என்ன, மறுபடியும் கஞ்சா சோதனையா? என்ன விக்ரம், கம்பம்னாலே கஞ்சாவும் காக்கியும் தான் சப்ஜெக்டா? நீயே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணுறது? இது வரைக்கும் நாம் அந்த ஏரியாவை பற்றி அதிகமாக பேசுனது அந்த மேட்டர்களில் தானே. அதுவும் சரிதான். நாம் விஷயத்துக்கு வருவோம். இயற்கை சூழ்ந்த மலையடிவார பகுதியான கம்பத்துக்கு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக தான் இருப்பாங்க. அதுவும் கொஞ்ச நாளாக சபரிமலை சீசன் வேற. கம்பத்தை கடந்து போகிற எல்லாரும் தங்களுக்கு தேவையான உணவு தின்பண்டங்களை அங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்க. யாரும் வீட்டில இருந்து பை எதுவும் கொண்டு வர்றதில்லை. அதுக்கு தான் பிளாஸ்டிக் பையெல்லாம் இருக்குல்ல. என்ன விக்ரம், பிளாஸ்டிக் பைன்னு இவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்ட? ஒரு பிளாஸ்டிக் பை அழியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியுமா? சரி தெரியாமல் சொல்லிட்டேன், தப்பு தான். நச்சுத்தன்மையுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கு தடை இருந்தும் அந்த பகுதிகளில் அதிகமாயிடுச்சு. அதை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்டவங்க நடவடிக்கையோ சில்லறைத்தனமாக இருக்குன்னு தகவல்கள் வருது. என்ன ரோபோ, சில்லறைத்தனமானு சாதாரணமாக பேசிட்ட. சில்லறையோட அருமை இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, தெரியும்ல. இருந்தாலும் அந்த மேட்ருக்குள்ளே நம்ம போக வேணாம். நீ மேலே சொல்லு. பிளாஸ்டிக் பை மொத்த வியாபாரி ஒருத்தரோட வீட்டுக்கு அதிகாரிங்க ரெய்டு போயிருக்காங்க. ஷாக் ஆன அந்த வியாபாரி தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வாங்கிட்டு இப்படி சோதனைக்கு வந்தா என்ன அர்த்தம்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. இதில் இது வேறையா? ஆமா விக்ரம், அவர் வீட்டுக்கு போனதுக்கு காரணமே 2 மாசமா வர வேண்டியது வரலையாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். வாக்குவாதம் முத்துனதுல அந்த வியாபாரி சோதனைக்கு வந்த அதிகாரிகளை தன்னோட வீட்டில் வச்சு பூட்டிட்டு காசு கேட்டு மிரட்டுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு ஓடி இருக்காரு. ஐயோ, அவ்வளோ தூரம் போயிடுச்சா?
ஆனா அவர் போறதுக்குள்ள வீட்டுல மாட்டிக்கிட்ட அதிகாரிங்க மற்ற அதிகாரிகளுக்கு போன் போட உடனே பெரிய போருக்கு போறது மாதிரி மொத்த அதிகாரிகளும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கவா வேணும்? அந்த வியாபாரிக்கு அபராதம், சிறை தண்டனை. பெரிய பரபரப்பே ஆயிடுச்சு. இதுல உச்சகட்ட காமெடி என்ன தெரியுமா? அந்த வியாபாரி வீட்டுல பறிமுதல் செஞ்ச பிளாஸ்டிக் பைகளை வேற வியாபாரிகளுக்கு வித்துட்டாங்களாம். அடச்சா, இது நிஜமாவே சில்லற மேட்டர் தான். இதை விட சில்லற மேட்டர் ஒன்று இருக்கு, சொல்றேன் கேளு. பட்டுக்கு பேர் பெற்ற மாவட்டத்துல ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்கினதால அவருக்கும் மேல இருக்கிற சார் ஆட்சியர் அந்த தாசில்தார் கிட்ட பேசுறதே இல்லையா. பேச்சுவார்த்தையை நிப்பாட்டுற அளவுக்கு அப்படி எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க? வாரிசு சான்றிதழுக்காக ஓட்டுநர் ஒருத்தருடைய நண்பர் 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காரு. அதை வாங்கிட்டு போன ஓட்டுநர் 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 30 ரூபாய் கொடுத்து கையெழுத்து கேட்டிருக்காரு. அவங்களும் வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டாங்க. கரெக்டா சொல்லுறோவோ, 30 ரூபாயா 30,000 ரூபாயா? வெறும் 30 ரூபாய் விக்ரம். அதனாலதான் பேச்சுவார்த்தையே கட் பண்ணியிருக்காரு அந்த சார் ஆட்சியர். ஐயா, இது சில்லறையிலையும் சில்லறையால இருக்கு. போதும் ரோபோ, உன்னோட சில்லறை கதையெல்லாம். இதுக்கு மேல போனா தாங்காது, கிளம்பலாமா? இதுக்கு மேல தாங்காதுன்னு எனக்கும் தெரியும். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.